உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சிருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படம் மச்சான் ரொம்ப திட்டுறாங்க மச்சான், அவனு ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க. அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன், கேரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தார். சரி அப்படி பார்த்து யார் பண்ணி, இல்லை சந்தானம் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓகே பாஸ் இப்போ வந்துடுவார், உட்காருங்க. சந்தானம் சார் உள்ளாங்க. யார் பண்ணி சார், நான் உங்கள் ஃபேன்ஸ் சார் அப்படின்றாரு. ஃபேன்ஸ், நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்னடா ஃபேனை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுருக்கேன், யாருமே இல்லை அந்த டைமில். அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு, சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்து, டேய் படத்தில் தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால் காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷனை அவர் கொடுத்துருந்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.